வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தெல்தெனிய கொலை சம்பவ சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணத்தில் கைது. தென்னம் பயிற்சிகளுக்கு காப்புறுதி திட்டம் அறிமுகம். போலீசாரின் அனுமதியுடனேயே பொசன் தன்சல்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தல். 36 கிலோ ஹசீஸ் போதைப் பொருளுடன் 18 வயதான இளம்பெண் கைது. வாகன பதிவு எண்களை வெவ்வேறு நிறங்களில் பயன்படுத்துவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. அரசியல் செல்வாக்குடனேயே யோசித்த ராஜபக்சவை கடற்படையில் இணைத்துக் கொண்டதாக முன்னாள் அதிகாரிகள் அறிவிப்பு. கைகால்கள் தூணுடன் கட்டப்பட்ட நிலையில் ஜின் ஆற்று பகுதியில் சடலம் ஒன்று கண்டெடுப்பு. சுரேஷ் சாலவை விடுதலை செய்வதற்காக பாப்பரசரிடம் உறவினர்கள் கோரிக்கை. இனப்படுகொலையை உறுதிப்படுத்தும் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மீண்டும் வலியுறுத்தல். ஆவணங்களை சமர்ப்பிப்போருக்கு தமிழீழ விடுதலை புலிகளின் தங்க நகைகள் வழங்கப்படும் என பாதுகாப்பு பிரதியமைச்சர் அறிவிப்பு. மியான்மரில் 5000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் சிறை வைப்பு. தெல்தெனிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றினுள் இருந்து பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ள உயிரிழந்த பெண்ணின் காதலன் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் அவர்களது குழந்தையுடன் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். தம்பதியினர் வெள்ளவத்தையில் இருந்து யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நோக்கி பேருந்தில் பயணித்த போது கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளும் வெளான ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளும் இணைந்து இன்று அதிகாலை நடத்திய கூட்டு நடவடிக்கையின் மூலம் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்படும் போது பிரதான சந்தேக நபர் முகக்கவசம் அணிந்திருந்ததுடன் அவரது மனைவி முஸ்லிம் பெண் போன்று வேடம் அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது தான் வவுனியாவில் இருந்து குர்நாகலுக்கு சென்று அங்குள்ள தனது ஏனைய 2 பிள்ளைகளையும் பார்த்துவிட்டு போலீசாரிடம் சரணடையவிருந்ததாக தெரிவித்துள்ளார். வெளான மத்திய ஊழல் தடுப்பு அதிரடிப்படையின் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகெலவின் முழுமையான மேற்பார்வையின் கீழ் இந்த விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சந்தேக நபர்கள் கடந்த சில நாட்களாக நீர்கொழும்பு மற்றும் சிலாபம் ஆகிய பகுதிகளில் தங்கியிருந்ததுடன் கடல் மார்க்கமாக வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல முயன்றுள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக நுவரெலியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். கடந்த 17ஆம் திகதி தெல்தெனிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. உயிரிழந்தவர் அம்பாறை பொது வைத்தியசாலையில் பணியாற்றி வந்த 34 வயதுடைய ஷம்யா தர்சினி என்ற இயல் வைத்தியர் ஆவார். இவருடைய காதலர் சடலத்தை காரில் போட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். தனது சகோதரி நுவரெலியாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருப்பதாகவும் அவர் பல நாட்களாக உணவு உட்கொள்ளவில்லை என்பதனால் அந்த இடத்தை சோதனையிடுவதற்கான உதவிகள் தேவை என கூறி கொட்டவெவ தலாவ பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் கடந்த 17ஆம் தேதி காலை நுவரெலியா போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார். இதன்படி நுவரெலியா போலீஸ் குழுவினர் அடுக்குமாடி குடியிருப்பிற்கு சென்று சோதனையிட்ட போது அங்கு எவரும் இருக்கவில்லை. தொடர்ந்தும் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்த போது கடந்த 16ஆம் தேதி இரவு 9:50 மணியளவில் குறித்த யுவதியின் காதலன் அந்த வீட்டிற்கு செல்வது பதிவாகியிருந்தது. சுமார் 40 நிமிடங்கள் தங்கியிருந்த அவர் பின்னர் 10:30 மணியளவில் மயக்கம் அடைந்திருந்த யுவதியை தூக்கிக் கொண்டு வெளியேறியுள்ளார். தொடர்ந்தும் யுவதியை காரில் ஏற்றிச் சென்றுள்ளமையும் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியிருந்தது. இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பில் கொலை செய்யப்பட்ட யுவதியின் காதலர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் புதிய தென்னை பயிற்சிகையை இலக்காக கொண்டு தென்னம்பிள்ளைகளுக்கான காப்புறுதி திட்டம் ஒன்றை விவசாய மற்றும் விவசாயிகள் காப்புறுதி சபை அறிமுகப்படுத்தியுள்ளது. இக்காப்புறுதி திட்டத்தின் கீழ் சலுகை கட்டணம் கொடுப்பனவின் அடிப்படையில் வறட்சி, வெள்ளம், அதிக மழை, சூறாவளி, மண்சரிவு மற்றும் காட்டு யானைகளின் தாக்குதல்களினால் தென்னை பயிற்சிகைக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்கப்படவுள்ளது. ஒரு தென்னம்பிள்ளைக்கு 40 ரூபாய் காப்புறுதி வரி கட்டணமாக செலுத்துவதன் மூலம் வருடாந்தம் 550 ரூபாய் பெறுமதி காப்புறுதி இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அச்சபை குறிப்பிட்டுள்ளது. அதேபோன்று அதிகபட்ச காப்புறுதி காலமான 6 ஆண்டுகளுக்கு 875 ரூபாய் வரி கட்டணத்தின் கீழ் ஒரு தென்னம்பிள்ளைக்கு வருடாந்தம் 12,450 ரூபாய் பெறுமதியான காப்புறுதி இழப்பீட்டை பெற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் போன்ற அபாயங்களினால் தென்னை விவசாயிகளுக்கு ஏற்படும் நட்டங்களை குறைப்பதே இதன் நோக்கம் என விவசாய மற்றும் விவசாயிகள் காப்புறுதி
பொதுச்சபை தெரிவித்துள்ளது. இக்காப்புறுதி திட்டத்தின் மூலம் விவசாயிகள் மிகவும் பாதுகாப்பான முறையில் தென்னை கைத்தொழிலை முன்னெடுத்துச் செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு தன்சல்கள் மற்றும் தோரணங்களை ஏற்பாடு செய்யும் போது அப்பகுதி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு அது குறித்து அறிவிப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என வீதி பாதுகாப்பு திணைக்களத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தும் வகையில் ஏதேனும் ஏற்பாடுகளை செய்வதாக இருந்தால் நிலைய பொறுப்பதிகாரியின் ஒருங்கிணைப்புடன் தேவையான வழிகாட்டுதல்களை பெற்றுக் கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். வாகனங்களை எவ்வாறு நிறுத்துவது போன்ற விவரங்கள் இதில் உள்ளடக்கப்படும் என்பதுடன் பொசன் பண்டிகையின் போது நிலைய பொறுப்பதிகாரிகள் தலையிட்டு முறைப்படி தன்சல்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை வீதிகளில் இடம்பெறும் விபத்துகள் குறித்து போலீசாருக்கு அறிவிக்காத சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் போதைப்பொருள் பாவித்து வாகனம் செலுத்திய 7,500க்கும் மேற்பட்ட சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு திணைக்களத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் விபத்து இடம்பெற்று 24 மணித்தியாலங்களுக்குள் அது குறித்து அறிவிக்க தவறினால் அது குற்றம் என தெரிவித்துள்ள அவர் விபத்து குறித்து போலீசாருக்கு தெரிவிப்பது சாரதியின் பொறுப்பு எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பாரதூரமான வீதி விபத்துக்கள் 98 அதிகரிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 104 அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனினும் வாராந்த அடிப்படையில் பார்க்கும்போது விபத்துக்கள் குறைவடைந்து வருவதாகவும் இது தொடர்பாக விசேட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். 352 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய 36 கிலோகிராம் ஹசீஸ் போதைப் பொருளுடன் 18 வயதுடைய கனடா நாட்டு யுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலைய சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் இந்த யுவதி கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ வாகனப்பதிவு எண்களுக்கு பதிலாக தரமற்ற மற்றும் வண்ணமயமான வாகனப்பதிவு எண்களை பயன்படுத்தும் வாகன உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு திணைக்களத்தின் பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர இதனை தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் வாகனப்பதிவு எண்களுக்கு தட்டுப்பாடு இருந்தமையினால் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கியிருந்தோம். அக்காலகட்டத்தில் வெள்ளை பின்னணியில் கருப்பு எழுத்துக்களில் A4 தாளில் வாகனப்பதிவு எண்ணை காண்பிக்க தற்காலிகமாக அனுமதி வழங்கப்பட்டது. இருப்பினும் வாகன எண்களை வெவ்வேறு வண்ணங்களில் தாம் விரும்பும் நிறத்தில் வண்ணம் பூசி காட்சிப்படுத்த அனுமதிக்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே முறையான தரநிலைகள் இல்லாமல் தன்னிச்சையாக தயாரிக்கப்பட்ட வாகன எண் அட்டைகளை கொண்ட வாகனங்களை ஆய்வு செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தனது கைது நடவடிக்கையை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஈஸ்டர் ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தம்மை கைது செய்வதற்கு தடை விதிக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவினால் மேன்முறையீட்டு நீதிமன்றில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சட்டத்தரணி சனத் விஜயரத்ன ஊடாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சானி அபிசேகர மற்றும் அதன் நிலைய பொறுப்பதிகாரி மாதவ குணவர்த்தன ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான யோஷித்த ராஜபக்சவின் கல்வி சான்றிதழ்கள் அடங்கிய ஆவணங்கள் அவரது தனிப்பட்ட கோப்பிலிருந்து திட்டமிட்ட முறையில் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை கடற்படையின் 45வது கடற்படை மாணவர் குழுவின் ஆட்சேர்ப்பிற்கான அடிப்படை தகவல்களில் ஒன்றான காப்போது சாதாரணதர பரீட்சையில் சிங்கள பாடத்திற்கான சிறப்பு சித்தியை யோஷித்த ராஜபக்ச பெற்றிருக்கவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட விசேட கடற்படை விசாரணை குழுவின் தலைவர் திருகோணமலை கடற்படை அகாடமியில் பணியாற்றிய சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் யோஷித்தவின் குழு உறுப்பினர்கள் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட முழுமையான அறிக்கையில் இவ்விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. நிறைவேற்று அதிகாரியாக தகுதி பெறுவதற்கு டோரா ரக தாக்குதல் படகுகள் அல்லது பிற கடற்படை கப்பல்களில் கடல் பயிற்சி பெறுவது கட்டாயமாகும். எனினும் யோஷித்தவின் விடயத்தில் இந்த விதிமுறைகள் முற்றிலும் மீறப்பட்டிருந்ததாகவும் யுத்தம் உச்சகட்டத்தில் இருந்த
இந்த காலப்பகுதியில் யோசித்த ஒரே ஒரு முறை மாத்திரமே கடல் பயிற்சிக்காக சென்றிருந்ததாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். யோசித்தவை எவ்வித ஆபத்தான கடற்பயிற்சிகளிலோ அல்லது கடமைகளிலோ ஈடுபடுத்த வேண்டாம் என அப்போதைய கடற்படை தளபதி வசந்த கர்ணகுடவினால் பயிற்றுவிப்பாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஒரு கடற்படை அதிகாரிக்கு அத்தியாவசியமான பாடங்களான வரைபடம் வாசித்தல், ரேடர் கண்காணிப்பு போன்ற முக்கியமான நடைமுறை பயிற்சிகளையும் அவர் பூர்த்தி செய்திருக்கவில்லை. எழுத்து பரீட்சைகளில் யோசித்தவை சித்தியடைய செய்வதற்காக அப்போதிருந்த பரீட்சார்த்திகளுக்கு உயர் மட்டத்திலிருந்து கடுமையான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருந்தன. இலங்கையின் எந்தவொரு பாதுகாப்பு பிரிவிலும் 2 வருட கடற்படை மாணவர் பயிற்சி காலத்தின் போது அனைவரும் கடுமையான ஒழுக்க கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு முகாம்களில் தங்கியிருக்க வேண்டும். வீட்டிற்கு செல்வதற்கு மாத்திரமே விடுமுறை வழங்கப்படும் என்ற போதிலும் யோசித்த ராஜபக்ச பயிற்சி காலத்தின் பெரும்பகுதியை கொழும்பில் உள்ள தனது வீட்டிலேயே கழித்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முகாமில் இருந்த சந்தர்ப்பங்களில் அவர் ஏனைய மாணவர்களுடன் இணைந்து வாழவில்லை என்பதுடன் அதிகாரிகளின் உணவு விடுதிக்கு செல்லவும் இல்லை. அவருக்காக ஒதுக்கப்பட்ட விசேட கடற்படை பங்களா ஒன்றிலேயே அவர் வசித்து வந்ததாகவும் திருகோணமலை கடற்படை அகாடமியில் பணியாற்றிய சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் யோசித்தவின் குழு உறுப்பினர்கள் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட முழுமையான அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காலி ஜின் ஆற்று பகுதியில் வக்வெல்ல பாலத்திற்கு அருகில் அடையாளம் தெரியாத நபரொருவரின் சடலம் மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வழங்கிய தகவலுக்கமைய நேற்றைய தினம் சடலம் உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் மக்களால் மீட்கப்பட்டுள்ளது. முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் இறந்தவரின் முகம் சிதைக்கப்பட்டிருந்ததும் அவரது கைகள் பின்புறம் கட்டப்பட்டிருந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த நபரின் கால்கள் கான்கிரீட் தூணுடன் ஒன்றாக இறுக்க கட்டப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நீரில் மூழ்கடித்துக் கொள்வதற்காக அவரது கால்களில் பெரிய கான்கிரீட் தூண்கள் கட்டப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். நீர்மட்ட அதிகரிப்பினால் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட சடலம் பின்னர் பொத்தள போலீஸ் பிரிவில் உள்ள வக்வெல்ல பாலத்திற்கு அருகில் சிக்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் அடையாளம் காணப்படாத நிலையில் 40 முதல் 50 வயதிற்கு இடைப்பட்ட ஆணின் சடலமாக இருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். முன்னாள் அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற சுரேஷ் சாலே தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது விவகாரத்தில் மனிதாபிமான ரீதியில் தலையீடு செய்யுமாறு பாப்பரசர் 14ஆம் லியோவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக இலங்கையில் உள்ள வத்திக்கானின் தூதரக பிரதிநிதியான அப்போஸ்தலிக்க நியூஸியிடம் சுரேஷ் சாலேவின் உறவினர்கள் நேற்று காலை முறையான கடிதம் ஒன்றை கையளித்துள்ளனர். தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் சாலேவின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பாப்பரசரின் உதவி மற்றும் தார்மீக தலையீட்டை அவர்கள் கோரியுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் இருந்தபோது சுரேஷ் சாலே உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்ததாகவும் அதன் பின்னர் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் உறவினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு 16 நாட்கள் கடந்துள்ள போதிலும் அவர் தொடர்ந்தும் அரசாங்கத்தின் காவலில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறித்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களிடமிருந்து இராணுவம் தங்க நகைகளை கைப்பற்றவில்லை என தெரிவித்துள்ள பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர, விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் 3 மாதங்களில் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவித்துள்ளார். தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் எழுப்பியிருந்த கேள்விக்கு நேற்று நாடாளுமன்றில் பதிலளிக்கும் போதே பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர இதனை தெரிவித்தார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களிடமிருந்து இராணுவம் தங்க நகைகளை கைப்பற்றவில்லை. கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் விடுதலை புலிகளின் களஞ்சியங்களில் இருந்து சுமார் 150 கிலோ பெறுமதியான தங்க நகைகள் மாத்திரமே கைப்பற்றப்பட்டன. இந்நகைகளின் உரிமையாளர்கள் குறித்து எந்த தகவலும் இராணுவத்திடம் இல்லை. இந்நகைகள் குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு, தங்க ஆபரணங்கள் அதிகார சபை மற்றும் இலங்கை மத்திய வங்கி இணைந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதற்கமைய ஆரம்பகட்ட பணிகளை நிறைவு செய்து இன்னமும் 3 மாத காலத்திற்குள் குறித்த தங்க நகைகளை நீதிமன்றத்திடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சட்ட ரீதியாக உரிமை கொண்டாடுபவர்களுக்கு அவற்றை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அளிக்கப்படும். 2014ஆம் ஆண்டு தங்களுடைய அடையாளங்கள் மற்றும் ஆவணங்களை சரியாக உறுதிப்படுத்திய 2015 பேருக்கு தங்க நகைகள் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டுள்ளன. எனவே தகுந்த ஆவணங்களை சமர்ப்பிப்பவர்களுக்கு தொடர்ந்தும் நகைகள் வழங்கப்படும். விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலோ அல்லது தேர்தல் பிரசாரங்களிலோ எந்தவொரு வாக்குறுதியும் வழங்கப்படவில்லை என்பதையும் அமைச்சர் இதன் போது குறிப்பிட்டார்.
தாய்லாந்து எல்லைக்கு அருகிலுள்ள மியன்மார் பகுதிகளில் இயங்கி வரும் ஆன்லைன் நிதி மோசடி மையங்களுக்குள் இன்னமும் 5300க்கும் மேற்பட்டோர் சிக்கி இருப்பதாக மனித உரிமைகள் அமைப்பு அறிவித்துள்ளது. ஒரு வருடத்திற்கு முன்பு பல நாடுகளின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்ட பாரிய கூட்டு நடவடிக்கைகளின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் மீட்கப்பட்ட போதிலும் இந்த மோசடி மையங்கள் இன்னமும் தொடர்ந்து இயங்கி வருவதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. நிலைமை குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கோரி மனித கடத்தலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க சிவில் சமூக வலைப்பின்னல் அமைப்பு தாய்லாந்து போலீசாரிடம் கடிதம் ஒன்றையும் ஒப்படைத்துள்ளது. மியன்மார் ஆயுதக்குழுவின் கட்டுப்பாட்டில் உள்ள 4 பகுதிகளில் அமைந்துள்ள இந்த மையங்களில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மதிப்பீடுகளின்படி அங்குள்ளவர்களுள் சுமார் 1600 சீன பிரஜைகளும் 200 மியன்மார் பிரஜைகளும் 20 தாய்லாந்து பிரஜைகளும் உள்ளடங்குவதுடன் பிலிப்பைன்ஸ், தாய்வான், மலேசியா, பிரேசில், ரஷ்யா, கென்யா, உகண்டா, ருவாண்டா மற்றும் சிம்பாப்வே ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மியன்மார் மற்றும் கம்போடியா உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் இயங்கி வரும் இந்த குற்றவியல் குழுக்கள் இணையம் மூலம் மக்களை ஏமாற்றி ஆண்டுதோறும் பில்லியன் கணக்கான பணத்தை மோசடி செய்வதாக ஐக்கிய நாடுகள் சபை சுட்டிக்காட்டுகின்றது. மனித கடத்தல் மூலம் இம்மையங்களுக்கு அழைத்துச் செல்லப்படும் வெளிநாட்டவர்கள் வலுக்கட்டாயமாகவும் கடுமையான அழுத்தங்களின் கீழும் நிதி மோசடி நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றனர். கடந்த ஆண்டு தாய்லாந்தின் தலையீட்டுடன் மியன்மாரின் மியாவாடி பகுதியில் இருந்து சுமார் 5000 பேர் மீட்கப்பட்ட போதிலும் இம்மோசடி மையங்கள் முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே இக்குற்றச்சாட்டுகள் குறித்து DKPA ஆயுதக்குழுவோ அல்லது மியன்மார் இராணுவ ஆட்சியின் உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளரோ இதுவரை எந்த பதிலையும் வெளியிடவில்லை எனவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.